அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மத்திய அரசிடம் 2000 கோடி வெள்ள நிவாரணம் கேட்டு தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருக்கிறது. இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் சுசித்ரா இணைந்திருக்கிறார். சுசித்ரா, இந்த வழக்குல என்ன குறிப்பிட்டு இது மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு? தமிழ்நாட்டிற்கு வழங்க வேண்டிய வெள்ள நிவாரண தொகையை மத்திய அரசு உடனடியாக விடுவிக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசாங்கம் சார்பாக தற்பொழுது மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக இடைக்கால நிவாரணமாக உடனடியாக 2000 கோடி ரூபாயை வெள்ள நிவாரண பணிகளுக்கு தற்பொழுது விடுவித்து உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை தான் இந்த ஒரு மனுவில் முதல் கோரிக்கையாக தமிழ்நாடு அரசாங்கமானது முன்வைத்திருக்கிறது. தமிழ்நாட்டினுடைய வெள்ள நிவாரணத்தை பொறுத்தளவில் சுமார் 37,000 கோடி ரூபாய் மதிப்பில் சேதங்களானது ஏற்பட்டுள்ளது. அதனை மறுசீரமைப்பு பணிகள் உள்ளிட்ட பணிகளுக்காக இவ்வளவு பணம் தேவையுள்ளது என்ற ஒரு பல்வேறு கடிதங்களை தமிழ்நாடு அரசாங்கம் சார்பாகவும் முதல்வர் சார்பாக குறிப்பாக பிரதமர் மற்றும் நிதியமைச்சருக்கு ஏற்கனவே கடிதமானது எழுதப்பட்டுள்ளது. மத்திய உள்துறை அமைச்சகத்திற்கும் இந்த கடிதமானது வழங்கப்பட்டிருக்கும் நிலையில் தற்பொழுது வரையிலும் வெள்ள நிவாரணத்திற்காக ₹1 கூட மத்திய அரசின் சார்பாக விடுவிக்கப்படவில்லை. இவ்வாறு இருந்தால் மாநில அரசுடைய பணிகளை எவ்வாறு மேற்கொள்வது என்ற ஒரு கேள்வியை இந்த மனுவில் தமிழ்நாடு அரசாங்கமானது முன்வைத்திருக்கிறது. அதன் அடிப்படையில் உடனடியாக மத்திய அரசு 2000 கோடி ரூபாயை இடைக்கால நிவாரணமாக உடனடியாக விடுவிக்க வேண்டும் எனவும் கூடுதல் நிவாரணத்தை ஏற்கனவே முதல்வருடைய கடிதத்தில் உள்ளது போல வழங்கப்பட்டுள்ள அந்த அசஸ்மெண்ட்கள் அடிப்படையில் கூடுதல் நிவாரணத்தையும் அவர்கள் வரும் காலத்தில் விடுவிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை தான் அவர்கள் இந்த மனுவில் முன்வைத்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டிற்கு இந்த வெள்ள பாதிப்புகள் மற்றும் நிக்ஜாம் புயல் பாதிப்புகளுக்காக மத்திய அரசினுடைய குழுவானது மத்திய உள்துறை அமைச்சகத்தினுடைய பல்துறை குழுவானது நேரடியாக பார்வையிட்டு அதன் அடிப்படையில் அவர்கள் அந்த அசஸ்மெண்ட் அறிக்கை ஒன்றையும் உள்துறை அமைச்சகத்திற்கு வழங்கியுள்ளார்கள். அந்த அறிக்கையின் அடிப்படையில் கூட எந்த ஒரு ரூபாயையும் மத்திய அரசாங்கமானது தற்பொழுது வரையிலும் விடுவிக்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை தான் இந்த மனுவில் தமிழ்நாடு அரசாங்கமானது முன்வைத்துள்ளது முக்கியமாக பார்க்கப்படுகிறது. கடந்த 4 மாதங்களுக்கு மேலாக பல்வேறு கோரிக்கைகள் மீண்டும் மீண்டும் தமிழ்நாடு அரசாங்கம் சார்பாக முன்வைக்கப்பட்டும் மாநில அரசினுடைய கோரிக்கையும் மாநில அரசின் செயல்பாடுகளை முடக்கும் வகையில் மத்திய அரசாங்கமானது செயல்பட்டு வருகிறது. பொறுப்பற்ற தன்மையுடன் மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது என்ற ஒரு குற்றச்சாட்டை தான் இந்த மனுவில் தமிழ்நாடு அரசாங்கமானது முன்வைத்திருக்கிறது. ஏற்கனவே பல்வேறு கட்ட ஆலோசனைகளுக்காக மத்திய அரசை தமிழ்நாடு அரசுடைய பிரதிநிதிகள் எம்பிக்கள் குழுவானது சந்தித்து கோரிக்கைகள் வழங்கியும் எந்த ஒரு நடவடிக்கையும் தற்பொழுது வரையிலும் இந்த விவகாரத்தில் அவர்கள் எடுக்கவில்லை என்ற ஒரு தகவலைத்தான் இந்த மனுவில் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள். விவரங்களுக்கு நன்றி சுசித்ரா.